சாவர்கர் குறித்து திரைப்பட இயக்குனர் சுதா கொங்கரா பேசிய பேச்சு பேசுபொருளாகி இருக்கிறது. இயக்குனர் சுதா கொங்கரா நேர்காணல் ஒன்றில் பேசிய தனது தவறான பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். யூடியூப் நேர்காணல் ஒன்றில் பேசிய சுதா கொங்கரா, சாவர்கர் திருமணம் செய்து அவரது மனைவியை படிக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினார் என்றும், ஆனால் அந்த பெண்ணுக்கு வீட்டில் இருப்பதற்குத்தான் விருப்பம், ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்கள் படிக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். அந்த பெண் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று கூறியபோது சாவர்கர் அவரை கையை பிடித்து இழுத்துச் சென்று படிக்க வைத்தார் என்றும், இது சரியா தவறா, அங்கிருந்துதான் தன்னுடைய கேள்விகள் எழுந்தன என்றும் கூறினார். இது வைரலானதை அடுத்து ஜோதிபா பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலேயின் வரலாற்றை சாவர்கரின் வரலாறு என சுதா கொங்கரா சித்தரித்து பேசியதாக பலரும் விமர்சித்தனர். இந்நிலையில் சுதா கொங்கரா தனது எக்ஸ் பக்கத்தில் தனது தவறுக்கு வருந்துவதாகவும், தனது வகுப்பு ஆசிரியர் கூறியதை வைத்து அந்த நேர்காணலில் பேசியிருந்ததாகவும் பதிவிட்டிருக்கிறார். மேலும் ஒரு வரலாற்று மாணவியாக அதன் உண்மைத்தன்மையை சோதித்திருக்க வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறு நேராது என்று உறுதியளிப்பதாகவும் கூறியுள்ளார்.